Hi friends, இது B.I.T சேலம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 7 Pro அப்படின்ற ஒரு மாடல் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நோ பவர் ஆன் அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஆஃப் ஆகி போச்சு, அதுக்கப்புறம் ஆன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மொபைலை ஸ்டடி பண்ணி பார்த்ததில் டிசி மீட்டில் கனெக்ட் பண்ணோம்னா 140 சம்திங் போயிட்டு 140 மில்லியம் சம்திங் போயிட்டு ரீடிங் ஸ்டக் ஆகுது. சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோ போட்டு எடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது அப்படின்னா, ஒரு டுவெல் லேயர் சிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரேம் டிஸ்கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா தான் இந்த ரீடிங் வரும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிசி மீட்டர் வச்சு ஒரு ஃபால் ஃபைண்ட் பண்ணுறது பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் கூட இந்த ரீடிங் பற்றி சொல்லியிருப்போம். அதாவது ஒரு 140 மில்லியம்ஸ் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிது, சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது கால்காம் போட்டு எடுக்குது அப்படின்னா டுவெல் லேயர் சிப்பாக இருந்தது அப்படின்னா ரேம் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதாவது ரேம் வந்து கனெக்ட் ஆகலை ஆர் ரேம் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ரிலேட்டட் இஷ்யூ மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம ரீஒர்க் பண்ணி என்ன ப்ராப்ளங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
சரிப்பா மொபைல் இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஸ்கிமேட்டிக் லெவல் ஐசி லெவல் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் பிப்ரவரி மந்த் பேட்ச் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மார்ச் மந்த்துக்கான புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ ரெகுலர் பேட்சஸ் அண்ட் வீக்கெண்ட் பேட்சஸ் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது நான் ரெடி பண்ண சரி கூட டக்குன்னு உள்ள போய்